சின்ன தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பார்க்க போகிறது லிட்டில் சூப்பர் ஸ்டார் நம்ம சிம்பு அவர்கள் தாங்க சொல்கிறேன். ஸோ சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு வெளியான உறவை காத்த கிளி என்ற திரைப்படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. அவருடைய திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குடும்ப பாங்கான திரைப்படங்களில் ஒரு சின்ன பையன் கேரக்டர் வந்து நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருப்பார். அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இயக்குனர் மற்றும் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைச்சிருக்காரு, பின்னணி பாடகராக இருந்திருக்காரு. ஸோ பன்முக திறமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் கொடுத்துருக்காரு. அவருடைய பையனும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பாடியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. அவருடைய சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிடிச்ச மாதிரியான திரைப்படங்கள் வந்து கொடுக்குறதுல நம்ம சிம்பு அவர்கள் வல்லவர்னு சொல்லலாம். ஸோ அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு நடிகராக இருந்தார். முக்கியமாக அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டான திரைப்படங்களாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு அண்ணன் கதாபாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் அவர்கள் நடிச்சிருப்பார். தான் தங்கச்சியை கொடுமைப்படுத்துகிறவங்ககிட்ட இருந்து கெட்டவங்களுக்கு காப்பாற்றுற மாதிரியான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பார். அவரே திரைக்கதைகள் வந்து எழுதுவார். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு உறவை காத்துக்களை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாலும் 2003ஆம் ஆண்டு வெளியான காதல் அழிவுதல் என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் முதல்ல ஹீரோவாக அறிமுகமானார். அவருடைய திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிடித்தமான திரைப்படங்கள் தான் முக்கியமாக தேர்ந்தெடுத்து நடிப்பார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன், வல்லவன் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சாக்லேட் பாயாக தான் நடிச்சிருப்பார். ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இறங்கினது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி ஜெயா திரைப்படத்தை சொல்லலாம். அடுத்துக்கிட்டு சிலம்பாட்டம் திரைப்படங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பக்காவான ஆக்ஷன் ஒரு மசாலா திரைப்படங்கள்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்கும்போது தான் அவருடைய கரியர் கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவருடைய கரியர் வந்து சறுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுறது அவருடைய ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது தான். நிறைய ஸ்டூடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸு, நிறைய டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிம்பு அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வராரு, அவர் கரெக்டான ஒரு டயத்துக்கு வந்து ஷூட்டிங்கில் நடிச்சு கொடுக்கறது கிடையாது. அதனால் படம் டிலே ஆகுறதுனால படம் வந்து ரிலீஸ் ஆகாதனால அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்துக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் காட்டிலும் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான திரைப்படங்கள் ஹிட்டு கொடுத்துருந்தாருன்னா அவர் தான் அடுத்த தளபதினு சொல்லலாம். அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அவர் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவர் தான் சிம்பு அவர்கள். ஸோ அவருடைய சில சின்ன பிரச்சனைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இரண்டாம் கட்ட நடிகராக தான் சிம்பு அவர்கள் இப்போவும் காட்சி அளிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஆட்டிடியூடை மாற்றி இன்றைக்கி வந்து சினிமாவில் அதிகமான படங்கள் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாருன்னா அவரும் நம்பர் 1 ஸ்டாராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுடைய கரியர் வந்து அவரோட அப்பாவால் ஸ்டார்ட் பண்ணாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஒரு சிங்கிளான ஒரு நடிகராக வந்து சுற்றிட்டு இருக்காரு நடிகர் சிம்பு அவர்கள். சிம்பு அவர்களை பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள்கிட்ட ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இருக்கும். ஒரு இளமையான ஒரு சக்தி அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல திரைப்படங்களும் கொடுத்தாருன்னா வருங்காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு அவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ அவருடைய நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் மாரிமுத்து அவர்களோட டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ் நிறுவனத்துக்காக ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அதிகமான படங்கள் பண்ணி மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சார்னா அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். அவர் பாடலில் மட்டும் கிடையாது, உண்மையிலுமே அவராக அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ சிம்பு அவர்களை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கரசாமி. பாய்.